Hello aspirants, AIMS CRE Medical Lab Technician questions. ஓகேங்களா? So first question பாருங்க. So an increase in RBC count. So RBC count increase ஆனா என்ன நடக்கும்னு சொல்லுங்க. ஓகேங்களா? So பாருங்க, an increase in RBC count is called. ஓகேங்களா? So RBC count அதிகமானா அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. So அனிமியான்னு சொல்லுவாங்க, லியூகோசைட் சொல்லுவாங்களா, பாலிசித்தீமியானா த்ரோம்போசைட் சொல்லுவாங்களா. So we know anemia due to iron deficiency. So hemoglobin related factor. ஓகேங்களா, லியூகோசைட்ஸ் வந்து நம்மளுக்கு இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர். ஸோ த்ரோம்போசைட்ஸ் இருக்குது, பிளேட்லெட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ லியூகோசைட் ரிலேட்டட் ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். ஸோ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பாலிசித்தீமியா. ஓகேங்களா, ஆர்பிசி கவுண்ட் அதிகமான வந்து அதுக்கு டேர்ம் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பாலிசித்தீமியா. ஓகே, ஸோ இன்க்ரீஸ் இன் ஆர்பிசி கவுண்ட் இஸ் கால்ட் அஸ் பாலிசித்தீமியா. நெக்ஸ்ட் பாருங்க, ஹீமோக்ளோபின் ரிலேட்டட் கொஸ்டின்னா இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு எஸ்டிமேட் ஹீமோக்ளோபின். ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஹீமோக்ளோபின் எஸ்டிமேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் used to estimate hemoglobin. So which instrument used for the hemoglobin estimation? So பாருங்க, மைக்ரோஸ்கோப் வந்து it is for different purpose. Next பார்த்தீங்கன்னா வந்து ஹீமோக்ளோபினோமீட்டர், ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர், all of this. So estimate பண்ணுற ஹீமோக்ளோபின் எஸ்டிமேட் இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஹீமோக்ளோபினோமீட்டர் is the exact answer for this. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ ESR ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னன்னு சொல்லிட்டு எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட்டா, இல்லை எரித்ரோசைட் செப்பரேஷன் ரேட்டா, எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரியாக்ஷனா, எரித்ரோசைட் சீரம் ரேஷியோ. ஆக்சுவலி ஃபுல் ஃபார்ம்ஸ்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வந்து ஸோ ஹிட் ஆன் த ஹெட் மாதிரி கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற கொஸ்டின்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மக பண்ணிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ESR இங்கே என்ன பார்த்தீங்கன்னா வந்து எரித்ரோசைட். ஓகேங்களா, எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட். ஸோ எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட் இஸ் த correct answer for the ESR. So ESR உடைய full form அதுதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டிகோயாகுலண்ட். ஸோ கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் டெஸ்ட் எடுக்கும்போது என்ன ஆன்டிகோயாகுலண்ட் யூஸ் பண்ண கேட்குறேன். ஸோ when taking ஆன்டிகோயாகுலண்ட், ஓகேங்களா, ஸோ when taking CBC test which ஆன்டிகோயாகுலண்ட் is used. ஸோ CBC கவுண்ட் இருக்கும்போது ரத்தம் முறையாமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன ஆன்டிகோயாகுலண்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ கொடுக்குற ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், ஹெப்பாரின், சோடியம் சிட்ரேட், EDTA, ஆக்சலேட். ஓகேங்களா, இதில் வந்து EDTA தான் வந்து காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ EDTA என்ன நம்மளுக்கு எத்திலின் டையமைன் டெட்ராசிடிக் ஆசிட். ஓகேங்களா, எத்திலின் டையமைன் டெட்ராசிடிக் ஆசிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் ஸ்பேன் ஆஃப் RBC. வாட் இஸ் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் RBC? ஸோ லைஃப் ஸ்பேன் ஆஃப் RBC பார்த்தீங்கன்னா வந்து 120 days. ஓகேங்களா, லைஃப் ஸ்பேன் ஆஃப் RBC is 120 days. லைஃப் ஸ்பேன் ஆஃப் RBC is 120 days. ஸோ பாலிசித்தீமியான இன்க்ரீஸ் இன் RBC கவுண்ட், ஹீமோக்ளோபினோமீட்டர் அதாவது ஹீமோக்ளோபினை மெஷர் பண்ணுறதுக்கு எஸ்டிமேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது எரித்ரோ செடிமெண்டேஷன் ESRக்கு ஃபுல் ஃபார்ம். வரஸ் வந்து EDTA தான் வந்து CBC டெஸ்ட்டில் யூஸ் பண்ணுற ஆன்டிகோயாகுலண்ட். 120 days வந்து RBC உடைய லைஃப் ஸ்பேன். ஓகே, தேங்க்யூ.